மேஷராசி அன்பர்களே, இந்த மார்கழி மாதம் எப்படி இருக்கும் என்பதை செக்மெண்ட் வைஸா நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். முதலில் தொழில், வேலை, வியாபாரம் எப்படி இருக்கு. அப்போ தொழில் அப்படின்னாலே 10ஆம் இடத்தை பார்க்கணும். அந்த 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கு. ஆட்சி பலம், மூல திரிகோணம் பலம் பெற்று. அப்போ தொழில் ஸ்தானாதிபதி நன்றாக இருக்கார். அந்த 10ஆம் இடத்தில் எந்த கிரகம் உட்கார்ந்திருக்கு? சுக்கிரன் அமர்ந்திருக்கார். அந்த சுக்கிரனுங்கிறது இந்த மேச ராசி லக்ன அன்பர்களுக்கு யார் அப்படின்னா 2க்குரியவன், தனத்தை கொடுக்கக்கூடியவன். ஸோ அந்த தனத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிரன் தொழில் ஸ்தானத்தில் இருக்கார். அப்போ தொழிலில் உங்களுக்கு தனத்தை கொடுக்க போகிறது அப்படின்னு அர்த்தம். அதுவும் அந்த சுக்கிரன் குருவினுடைய பார்வை பெற்றிருக்கிறார். அந்த குருங்கிறது யாரு? உங்க ஜாதகப்படி பாக்கியத்தை தரக்கூடியவன். அப்ப தொழிலில் ஒரு நல்ல பாக்கியத்தை தர காத்து கொண்டிருக்கிறது இந்த மார்கழி மாதம். ஸோ என்ன மாதிரியான மாற்றங்கள்? தொழிலில் ஒரு மாற்றத்தை நோக்கி, ஏற்கனவே ஒரு தொழிலில் இருக்கிறீங்க, அந்த தொழிலில் அபிவிருத்தியை நோக்கி நகரக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை உருவாக்கும். அப்போ என்ன? தொழில் இருக்கிறவங்க கிளைகளை உருவாக்கக்கூடிய தன்மை ஒரு இடத்துல இருக்கு. அப்ப இன்னொரு இடத்தில் ஆரம்பிக்கக்கூடிய உத்வேகத்தை தரக்கூடிய ஒரு நல்ல மாதம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப தொழிலுக்கு நல்ல வேலைக்காரர்கள் உங்களுக்கு கிடைக்க பெறுவார்கள். புத்திசாலித்தனம் மிக்க வேலையாட்கள். அப்போ வேலையாட்களின் மூலமாக உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அதே சமயத்தில் ஒரு தொழிலை ஆரம்பிக்கணும் என்கின்ற எண்ணங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம். அப்போ கூட்டு தொழிலை ஆரம்பிக்கலாம் என்கின்ற உத்வேகம், அதாவது உங்க குடும்பம், உங்க குடும்ப நபர்கள் சார்ந்த விஷயங்கள் அல்லது நண்பர்களோட 7ஆம் அதிபதி தான் சுக்கிரன் அல்லவா? அப்ப நண்பர்களின் மூலமாக ஒரு கூட்டு தொழிலை அமைக்கலாம் என்கின்ற எண்ண ஓட்டங்கள். ஸோ 7ஆம் இடம் என்பது கலத்திரம், அதாவது மனைவி. அப்போ நீங்களும் மனைவியும் சேர்ந்து ஒரு தொழிலை ஆரம்பிக்கலாம் என்கின்ற உத்வேகத்தை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும். அப்போ தொழிலில் முன்னேற்றத்தை நோக்கி, அதாவது இதுவரைக்கும் ஒரு ஸ்டாக்காகவே இருந்தது, விற்பனை ஆகலைன்னா இப்போ விற்பனை ஆக போகிறது. அதன் மூலமாக லாபத்தையும் தனத்தையும் பெருக்கக்கூடிய அமைப்புள்ள ஒரு மாதமாக இந்த மேசராசினருக்கு நிச்சயமாக அமையும். சரி, வேலையில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது வேலையிலும் ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரும். ஒரு சிலர் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த பதவி கிடைக்கும், ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பை பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். அப்போ பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் எங்க உட்கார்ந்து பார்க்கிறார்? 10ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ தொழிலின் மூலமாக, வேலையின் மூலமாக பாக்கியத்தை தரக்கூடிய அமைப்பு. பாக்கியஸ்தானத்தில் சூரிய பகவான் உட்கார்ந்திருக்கார். 5க்குரியவன், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி பாக்கியஸ்தானத்தில் இருக்கு. அப்போ தொழிலில், வேலையில் மாற்றத்தையும் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை. இதுவரைக்கும் ஒரு வேலை செட்டில் ஆகல, ஒரு வேலைக்காக அப்ளை பண்ணி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இப்போ இந்த மாதம் வேலை கிடைக்கும். அது எங்க கிடைக்கும்? உங்க ஊரை விட்டு வெளியே, அதாவது வெளி மாநிலத்தில் அல்லது வெளிநாட்டில் நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா நிச்சயமாக கிடைக்க பெறுவீர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே சமயத்தில் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் பார்க்கும் பொழுது சுக்கிர பகவான், அதாவது மார்கழி 13ஆம் தேதி சுக்கிரன் சனி பகவானோடு இணைந்து அந்த சனியினுடைய தன்மையை அதை பலப்படுத்த போகிறார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ வேலை முன்னேற்றத்தை கொடுக்கும். எப்போ? மார்கழி மாதம் 13ஆம் தேதிக்கு அப்புறம் நல்ல மாற்றத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மேசராசி அன்பர்களுக்கு. சரி, வேலை விஷயங்கள் நன்றாக இருக்குன்னு சொல்லிட்டீங்க, தொழில் நன்றாக இருக்குன்னு சொல்லிட்டீங்க. குடும்பம் எப்படி இருக்க போகிறது? குடும்பத்தில் ஒரு நல்ல மாற்றங்களை கொடுக்க போகிறதா? அப்போ குடும்பஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்கிர பகவான் 10ஆம் இடத்தில் கேந்திர ஸ்தானத்தில் உட்கார்றது நல்லது. குடும்பஸ்தானத்தில் குரு உட்கார்ந்திருக்கார். ஒரு நல்லவன் அந்த குடும்பஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கார். அப்போ நல்லது நடக்கக்கூடிய தன்மைங்கிறது இருக்கிறது. அப்போ குடும்பத்தில் தனவரவு நன்றாக இருக்கும். எனக்கு தனக்காரகனான குரு பகவான் தனஸ்தானத்திலே உட்கார்ந்திருக்கார். அப்போ குடும்பத்தில் நல்லது நடக்கக்கூடிய, நல்ல சுப செய்திகள், சுப விரயங்கள், சுப தன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம். பேச்சு நன்றாக இருக்கும். உங்க குரு அங்கே நல்லா இருக்கார். அப்போ கடவுளினுடைய அனுகிரகம் இருக்கிறது. உங்கள் பேச்சை புனிதப்படுத்த போகிறது. உங்கள் பேச்சை கேட்காதவங்க கேட்கக்கூடிய அமைப்பு இந்த மாதத்தில் இருக்கிறது. அப்போ குடும்பம் நன்றாக இருக்க போகிறது. குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம்.
வாக்குப்பளிதம் நன்றாக இருக்க போகிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரி, கடன் சார்ந்த விஷயங்கள், நோய் சார்ந்த விஷயங்கள், எதிர்ப்பு, பகை, இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த மாதம் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது 6ஆம் இடத்தை பார்க்கணும். இந்த 6ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த புதன் எங்க இருக்கார்? 8ஆம் இடத்துல போய் உட்கார்ந்திருக்கார். அப்போ ஒரு வலி வேதனை, துக்கம் என்று இருந்து கொண்டு இருக்கக்கூடிய மேசராசி என்பர்கள் அதன் மூலியமாகவே நல்லது நடக்கக்கூடிய தன்மைங்கிறது இந்த மாதம் இருக்கு. ஏதாவது ஒன்று நடந்து விட்டது, நம்ம கீழே வீழ்ந்து விடுவோம் என்று நினைத்து கொண்டு இருக்கக்கூடிய சமயத்தில் அந்த விஷயத்தினால நீங்கள் அடுத்த நிலைக்கு, அடுத்த பரிணாமத்துக்கு செல்லக்கூடிய தன்மை, எதிர்ப்பாளர்கள் கொடுத்து அந்த எதிர்ப்பின் மூலமாகவே நீங்கள் யார் என்றது வெளியுலகுக்கு தெரியப்படுத்தி நீங்கள் புகழ் பெறக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கிவிடும். ஸோ 6ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனாலும் 8ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அப்போ 6ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானை குரு பார்க்கிறார். அவர் 8ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு 6ஆம் இடத்தையும் அந்த 6ஆம் அதிபதியும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தால் நோய் இருக்கு, ஏதாவது ஒரு தொந்தரவு இருக்கு, ஆனால் சரி செய்யப்படும் என்பதை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். கடன் இருக்கும், அந்த கடனால் உங்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை இருக்கும். கடன்காரன் கழுத்தை நெரித்து விடுவார் அப்படிங்கிற தன்மை இல்லை. ஆனால் கடன் என்கின்ற அழுத்தம், ப்ரெஷருங்கிறது உங்கள் மனத்தில் இருந்து கொண்டிருக்கும். ஏன்னா 6க்குரியவன் 8ல் தான் போய் உட்கார்ந்துருக்கார். இப்போ நிச்சயமாக உண்டு. வம்பு வழக்கு சார்ந்த விஷயத்துக்கு போகக்கூடாது. ஏற்கனவே போய்கொண்டு உங்களுக்கு தொல்லையை கொடுத்து கொண்டிருந்த அந்த வம்பு வழக்குகள் முடிவுக்கு வரக்கூடிய சந்தர்ப்பங்களை பெரிய மனிதர்களினுடைய உதவியால் நிச்சயமாக உங்களுக்கு அமைக்குங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. சரி, வீடு கட்டணுங்கிற எண்ணம் இருக்குது, ஒரு இடம் வாங்கணும் என்கின்ற ஆசைகள் நம்மளுடைய மனதில் ஓடிக்கொண்டிருக்கிறது. அது நடைபெறுமா அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா 4ஆம் இடத்தை பார்க்கணும், 4ஆம் அதிபதியை பார்க்கணும், அந்த வீட்டுக்கு காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனை பார்க்கணும். அந்த சுக்கிரன் கேந்திரஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு குருவினுடைய பார்வை பெற்றுக்கொண்டு அந்த சுக்கிரன் 4ஆம் இடத்தை பார்க்கிறார். 4ஆம் இடம் என்பது வீடு, வண்டி, வாகனம், சுகஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம். ஸோ அந்த இடத்தை சுக்கிரன் பார்க்கிறான் அல்லவா? அப்போ வீட்டுக்கு காரக கிரகமான சுக்கிரன் அந்த அதாவது வீட்டு ஸ்தானத்தை பார்க்கும்போது அந்த இடத்தில் உங்கள் ராசி அதிபதி அங்கே உட்கார்ந்துருக்கார். அப்போ உங்கள் எண்ணங்கள், செயல்கள், சிந்தனை எல்லாமே ஒரு வீடு வாங்கணும், இது வரைக்கும் ஒரு வாடகை வீட்டில் தான் இருக்கிறோம், நாம் பிடிச்ச ஒரு வீட்டுக்கு போகணும். ஸோ இந்த எண்ண ஓட்டங்களை ஈடேறக்கூடிய வகையில் இந்த மாதம் இருக்கிறது. அதற்கான நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா அது சக்ஸஸ் அடையும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லலாம், ஸ்ட்ராங்காக சொல்லலாம். அப்போது ஒரு வீடு வாங்கலாம், கட்டின வீட்டை வாங்கலாம், அல்லது வீடு கட்டக்கூடிய எண்ண ஓட்டங்களை கொடுக்கும். அதற்கான முயற்சியில் நீங்கள் இறங்கலாம் அப்படின்னு சொல்கிற புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய யோகமும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பை பெறுகிறது. சரி, ஒரு சிலர் நான் வெளிநாட்டுக்கு போகணுங்கிற எண்ண ஓட்டங்கள் இருக்கிறது, அதுக்கான தகுந்த சூழ்நிலை இந்த மார்கழி மாதம் உண்டா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நிச்சயமாக அந்த வெளிநாட்டுக்கு காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு பகவான் 12ஆம் இடத்துல போய் இருக்கார். 12ஆம் இடம் என்பது வெளிநாட்டை குறிக்கக்கூடிய இடம். அப்போ காரக கிரகமான ராகு வெளிநாட்டில் இருக்கிறது. குரு பகவான் 2ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ அந்த 8ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது உங்களுடைய சொந்த ஊரை விட்டு வெளியே நகரக்கூடிய தன்மைங்கிறது கொடுப்பினையில் இருக்கிறது. அந்த குருவின் பார்வை 6ஆம் இடத்தின் மீது பதிகிறது. அப்போ வேலை விஷயத்துக்காக நீங்கள் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய அமைப்பு பிரகாசமாக இருக்கிறது. நீங்கள் உங்கள் சொந்த ஜாதகத்தை எடுத்து பாருங்க. உங்கள் சொந்த ஜாதகத்திலேயே உங்களுடைய ஜாதக கட்டத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது அதே குரு பகவான் 2ஆம் இடத்தில் இருந்தாலோ அல்லது 4ஆம் இடத்தில் அமர்ந்திருந்தாலோ அல்லது 8ஆம் இடத்தில் இருந்தாலோ அல்லது 12ஆம் இடத்தில் இருந்தாலோ, அது குருவாக இருக்கலாம் அல்லது சுக்கிரனாக இருக்கலாம், இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் வெளிநாட்டு செல்லக்கூடிய பாக்கியம் உங்களுடைய விதி கொடுப்பெனில் இருக்கிறது என்று அர்த்தம். ஸோ அந்த அமைப்பின் பிரகாரம் இந்த மாதம் கோச்சார நிலையில் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்து கொண்டு 8ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் நிச்சயமாக வேலை விஷயங்கள்,
தொழில் விஷயங்கள், இந்த விஷயத்துக்காக வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியம், அல்லது வெளிநாட்டுக்கு போகக்கூடிய தன்மை, அல்லது மாநிலத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய தன்மை, அல்லது உங்கள் டிஸ்ட்ரிக்டிலிருந்து அதர் டிஸ்ட்ரிக்ட் டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய தன்மை அத்தனையும் சிறப்பு பெறுகிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரி, குழந்தைகளின் நலன்கள் திருப்திகரமாக இருக்குமா, குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு நீங்க எடுத்துக்கொண்டால், அஞ்சாம் இடம் என்பது குழந்தையை குறிக்கக்கூடிய, அந்த பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய இடம். ஸோ அந்த இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் இந்த மாதம் முழுவதுமே எங்க உட்கார்ந்திருக்கார்? பாக்கியஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கார். குருவினுடைய வீட்டில் உட்கார்ந்திருக்கார். அந்த குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கார். அப்போ குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை கொடுக்கணும் என்கின்ற கொடுப்பினையாலும், ஐந்துக்குரியவனான சூரிய பகவான் 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் இருக்கின்ற காரணத்தால நீங்கள் தகப்பனாகணும், தகப்பன் அடையணும் என்கின்ற பாக்கியத்தினுடைய அடிப்படையில் குழந்தை பாக்கியம், குழந்தைகள் நலன்கள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பு பெறுகிறது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. சரி, இந்த மாதம் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கொண்டால், உங்கள் ராசிநாதன் 4ஆம் இடத்தில், அதாவது 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கேந்திரஸ்தானத்தில் அமர்ந்து அது நீச்சமாக இருக்கின்ற காரணத்தால் உங்கள் ராசிநாதனுக்குரிய தெய்வம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானை செவ்வாய்க்கிழமை என்று முருகப்பெருமானை சென்று வழிபடுவதும், அதே போல மார்கழி மாதம் 15ஆம் தேதி, அதாவது 30/12/2024 திங்கட்கிழமை அமாவாசை என்று ஸ்ரீ ஆஞ்சநேய பகவானுடைய ஜெயந்தி வர இருக்கின்ற காரணத்தால் யாருக்கெல்லாம் தொழிலில் ஒரு சிறப்பு பெறல, தொழிலில் ஒரு மாதிரி அழுத்தம் ப்ரெஷராக இருக்கிறது, கடன் இருக்குது, நோய் இருக்குது, ஸோ இந்த மாதிரியான தொழில் விஷயத்திலும் உடல்நலத்திலும் சில தொல்லைகள் இருக்கக்கூடிய பட்சத்தில் அன்றைய தினம் ஆஞ்சநேய பகவானை சென்று வழிபடும் போது உங்களுக்கு நல்லது நடக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.